Welcome to Max Sumo channel, 12th CBSE Mathematics, Inverse Trigonometry. ஓகேவா ஏற்கனவே நம்ம 10 சம்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்து 5 சம்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். Question number 11, exercise 2.2. Find the value of tan inverse 2 cos 2 sin inverse 1 by 2. ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்ட்டு நம்ம யோசிச்சு பண்ணலாம். இப்போ காஸ்க்குள்ள சைன், டேன்குள்ள காசு, காஸ்க்குள்ள சைன். இப்போ முதல்ல நீங்கள் எதை தான் என்ன பண்ணலாம், எக்ஸ் கூட எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். 2 sin inverse 1/2ன்னு இருக்குது. அப்போ sin inverse 1/2 முதல்ல இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். அப்புறம் இங்கே, அப்புறம் இங்கே. ஸோ sin inverse 1/2வை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். sin inverse இந்த பக்கம் வச்சுன்னா sin x = 1/2. சைனோட எந்த வேல்யூக்கு 1/2, எந்த ஆங்கிளுக்குன்னு பார்த்தீங்கன்னா 5/6. ஓகேவா? அப்போ sin inverse of 1/2 என்னது 5/6 வந்துச்சு. ஸோ அப்போ 2 5/6 தூக்கிட்டு போடுறதுதான். கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும், 5/3 வந்துடும். tan inverse 2 cos 5/3. cos 5/3ஓட வேல்யூ என்னது 1/2. அப்போ 2 2 கேன்சல் ஆச்சுன்னா tan inverse 1. ஸோ tan inverse 1ஓட வேல்யூ என்னது 5/4. அவ்வளோதான். என்ன தெரிஞ்சிருக்கணும், டேபிள்ஸ் நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ஆங்கிள் டேபிள் தெரிஞ்சிருந்தா சம் ரொம்பவே ஈஸி. ஸோ அடுத்த சம் போகலாம். Question number 12. Find the value of cot of tan inverse A plus cot inverse A. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி, இந்த ஃபார்முலா ஞாபகம் வந்திருக்கணும். அது tan inverse x plus cot inverse x = 5/2. ஸோ சம்ம முடிஞ்சு போச்சு. 5/2 5/2 சப்ஸ்டியூட் பண்ணி cot 5/2. cot 5/2ஓட வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சு என்னது 0. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் சம். பார்க்கும்போது அப்படி இருக்கு. சம்மு உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி அந்த ஃபார்முலாலாம் தெரிஞ்சுட்டா சம் ரொம்ப ஈஸி. ஸோ 13th sum. Tan 1/2 sin inverse of 2x by 1 plus x square plus cos inverse of 1 minus y square by 1 plus y square mod x less than 1, y greater than 0 and xy less than 1. ஸோ பார்த்தா ஒவ்வொன்றா எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம். முதல்ல சைன் இன்வெர்ஸ் எடுத்து சால்வ் பண்ணலாம், அதுக்கப்புறம் காஸ் இன்வெர்ஸ், அதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணி போடலாம். ஸோ சைன் இன்வெர்ஸ் 2x by 1 plus x ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா டேன் தீட்டா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டா. அப்போ தீட்டா ஈக்குவல் டு டேன் இன்வெர்ஸ் எக்ஸ். ஏன்னா அப்போ தான் நம்மளால் ஃபார்முலா போட முடியும். ஸோ 2 tan theta by 1 plus tan square theta. எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், tan theta சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ எதோட ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா sin 2 thetaவோட ஃபார்முலா. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா 2 theta வந்துச்சு. theta என்னது 2 tan inverse x. அடுத்து இதை எடுத்துக்கலாம். இங்கே tan theta எடுத்துட்டோம், அங்கே tan sin எடுத்துக்கலாம். y ஈக்குவல் டு tan sin and psi ஈக்குவல் டு tan inverse y. ஸோ y இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, tan psi சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. அப்போ 1 minus tan square psi by 1 plus tan square psi. இது என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா cos 2 psi. ஸோ கேன்சல் ஆச்சுன்னா 2 psi. 2 psiன்றது என்னது 2 tan inverse y. இப்போ பாருங்கள் ரெண்டுமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இது 2 tan inverse x, இது 2 tan inverse y. அதில் இப்போ நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. 2 காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துலாமா, இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 காமனாக இருக்குது, அதை நம்ம வெளியில் எடுத்தால் இந்த 2 அந்த 2 என்ன ஆயிடுது கேன்சல் ஆகிடுது. இங்கேருந்து 2 காமனாக எடுத்திங்கன்னா இந்த 2 அந்த 2 கேன்சல் ஆகிடுது. அப்போ என்ன இருக்குது, tan inverse x plus tan inverse y. உடனே உங்களுக்கு ஃபார்முலா ஞாபகம் வரணும். என்ன ஃபார்முலா, tan inverse x plus y by 1 minus xy. இப்போ tan கேன்சல் ஆகிடுச்சு. என்ன வந்துச்சு, x plus y by 1 minus xy. எல்லா ஃபார்முலா எல்லா ப்ராப்பர்ட்டியும் தெரிஞ்சிச்சுன்னா அசால்ட்டாக நீங்கள் சம்ம போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் 14th சம் பார்க்கலாம். If sin of sin inverse 1/5 plus cos inverse x equal to 1, then find the value of x. ஸோ ஃபங்க்ஷன் இதுக்குள்ள ஒரு இது சைனுக்குள்ள சைன் இருக்குது. அப்போது அதே மாதிரி ஒன்று ஒன்று நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சைன் இன்வர்ஸ் 1/5. இதை என்ன பண்ணலாம், உள்ள என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ எப்படி போட்டிருக்கேன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். சைன் ஆஃப் a + b, சைன் a sin cos b + cos a sin b. அப்போது
இங்கே ஏக்கு பதிலாக சைன் இன்வெர்ஸ் 1/5 இருக்குது, பிக்கு பதிலாக காஸ் இன்வெர்ஸ் எக்ஸ் இருக்குது. ஸோ சைன் ஆஃப் இதுதான் ஏ, சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டிருக்கோம். ஏன் போட்டிருக்கோன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். இந்த சைன் சைன் என்ன ஆகிடுது, கேன்சல் ஆகிடுது, காசும் காசும். நம்ம எந்த ப்ராப்பர்ட்டி எங்கே யூஸ் பண்ணணுன்றதை எப்படி நமக்கு தெரியும்னா நிறைய சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தா கொஞ்சம் சிம்பிள் ஆகிடுச்சு பாருங்கள். இது 2 கேன்சல் ஆகிடுச்சு, இது 2 கேன்சல் ஆகிடுச்சு. இதுதான் நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். ஓகேவா, இது 1/5. இது என்னது எக்ஸ். இப்போ என்ன இருக்குது, காஸ் சைன் இன்வெர்ஸ் 1/5 இன்ட்டு சைன் காஸ் இன்வெர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் பை இது இப்போ என்ன பண்ணலாம், உள்ளே இருக்கிற சைன் இன்வெர்ஸ் 1/5 ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ சைன் ஒய் ஈக்குவல் டு 1/5 வரும். 1/5ன்ற மாதிரி நம்ம எங்கேயுமே பார்க்கல இல்லையா. 1/2, 1/√2, √3/2, 1 அதுதான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 1/5க்கு நமக்கு தெரியாது. ஸோ அப்போ அதை என்ன பண்ணலாம், மாற்றணும். ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 minus sin square theta. அப்போ cos theta equal to square root of 1 minus sin square theta. So 1 minus sin square theta நம்ம என்ன பண்ணுறோம், 1/5 the whole square போடுறோம். ஏன் காசாக மாத்திரம்னு புரியுதா, இந்த இடத்துல காசு வந்தால் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகுது, 2√6/5. இது 1/25 வரும். 25 minus 1 24/5 வரும். அதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2√6/5. அப்போ y equal to cos inverse of 2√6/5. ஓகேவா. இப்போ அடுத்தது cos inverse xன்னு இருக்கு. அதை நம்ம என்ன பண்ணுறோம், z எடுத்துக்கிறோம். இப்போ cos z equal to x. அப்போ sin z equal to √1 minus cos square. அப்போ x square. ஓகேவா. அப்போ z equal to sin inverse √1 minus x square. ஏன் மாத்திரம்னு புரியுது இல்லையா. அப்போ தான் இது ரெண்டும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ அதை 3ன்னு எடுத்துக்கலாம். ஃப்ரம் 1, 2 and 3 எல்லாத்தையும் அந்தந்த வேல்யூவில் சப்ஸ்டிட் பண்ணிடும். ஓகேவா. ஸோ இப்போ என்ன ஆச்சு, இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு, இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு. x/5 + 2√6/5 டாட் √1 minus x square equal to 1. இப்போ இதை என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணணும். 5 தான் எல்சிஎம் இல்லையா. 5 எடுத்தீங்கன்னா இங்கே 5 கேன்சல் ஆகிடும், இங்கே கேன்சல் ஆகிடும், இங்கே ஈக்குவல் டு 5 வந்துடும். இந்த எக்ஸ் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா 5 மைனஸ் எக்ஸ். அப்புறம் இப்போ இந்த ரூட்டெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணோம் இல்லையா. அப்போ என்ன பண்ணால் கேன்சல் ஆகும், ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது கேன்சல் ஆகிடும். 2 ஸ்கொயர் பண்ணால் 4, √6 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும், 6. இது ரூட்டு கேன்சல் ஆகிடும். 5 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். a ஸ்கொயர் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஓகேவா. a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 24 மைனஸ் 24 இருக்கு இல்லையா. 24ஆல் உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். 24 × 1 24. 24 x ஸ்கொயர் 24 x ஸ்கொயர். ஸோ எல்லாத்தையும் ஒரு பக்கமாக எடுத்துகிட்டு வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். இந்த மைனஸ் 24 இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 24 ஆகிடுமா. அப்போ 25x ஸ்கொயர் மைனஸ் 10x ப்ளஸ் 25 இருக்குது. இந்த ப்ளஸ் 24 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 24 ஆகிடும். 25 மைனஸ் 24 என்ன ஆகிடும், 1 ஆகிடும், ஈக்குவல் டு 0. இப்போ இதை என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். ஓகேவா. உங்களுக்கு நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணி போட்டாலும் சரி, இல்லை இந்த மாதிரி சிம்பிளாக இது என்ன, அது a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் இருக்குது. ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, 5x இருக்குது. பிக்கு பதிலாக 1 இருக்குது. அப்போ a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர்னு இதை எழுதலாமா. எழுதுனீங்கன்னா என்ன வரும்னு பாருங்கள். நீங்கள் திரும்ப எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்கள். 5x த ஹோல் ஸ்கொயர்னா 25x ஸ்கொயர். b ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் மைனஸ் 2ab 2 × 5x × 1 10x. ஓகேவா. இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா என்ன ஆகிடும், அது இது போயிடும். 5x minus 1 equal to 0. 5x equal to 1. அப்போ x equal to 1/5. Yes, the value of x is 1/5. இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி கூட பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. 15th sum. If tan inverse x minus 1/x
minus 2 plus tan inverse x plus 1 by x plus 2 equal to pi by 4. Then find the value of x. ரெண்டு tan inverse வந்ததுனாவே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும், tan inverse x plus tan inverse y. அந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி போட முடியுதான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ tan inverse x plus y by 1 minus xy. x பதிலாக அந்த ஹோல் டேர்ம் எடுத்துக்கிறோம், y பதிலாக அந்த ஹோல் டேர்ம் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அடுத்தது என்னது, எல்சிஎம். இங்கே x minus 2 இருக்குது, இங்கே x plus 2 இருக்குது, இங்கே x minus 2 இருக்குது, இங்கே x plus 2. ஸோ எல்சிஎம் எடுத்தால் டினாமினேட்டர் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை, x minus 1 into x plus 2, x plus 1 into x minus 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி கீழே இது ஃபுல்லாக என்ன பண்ணணும், 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 1 இருக்கு இல்லையா, அப்போ 1 into x minus 2 into x plus 2. ஓகேவா, மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. கீழே இந்த டேர்ம் இருக்கு இல்லையா இது. ஸோ டினாமினேட்டர் என்ன ஆயிடுது, கேன்சல் ஆகிடுது. ஈக்குவல் டு 5/4. ஸோ அடுத்து உள்ள மல்டிப்ளை பண்ணணும், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதையும் மல்டிப்ளை பண்ணி போடுங்க, அப்புறம் இதையும் மல்டிப்ளை பண்ணி போடுங்க. அதே மாதிரி இங்கேயும். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு என்ன வருது, tan inverse 2x square minus 4 by minus 3 pi/4. இப்போ இந்த வேல்யூ அப்படியே தூக்கி கொண்டு போய் உள்ள சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் இந்த இடத்துல. ஸோ tan inverse of 4 minus 2x square by 3. ஏன் அப்படி மைனஸை கேன்சல் பண்ணியிருக்கோம், கீழே மைனஸ் இருக்கு இல்லையா, அதனால் ஃபுல்லாக மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகிடும், +4 minus 2x square by 3 ஆகிடுது. tan என்ன ஆகிடுது, கேன்சல் ஆகிடுது. ஸோ tan 5/4. இந்த tan தேவையில்லாமல் இருக்குது, இது பிரிண்டிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு, இதை விட்டுருங்க. tan inverse 4 minus 2x square 3. இந்த tan inverse அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகுது, tan 5/4 ஆகிடும். ஸோ அப்போ 4 minus 2x square by 3 equal to 1 equal to 3. ஸோ 2x square equal to, இதை இந்த பக்கம் கொண்டு போச்சுன்னா 3 இந்த பக்கம் வந்தீங்கன்னா 4 minus 3 x equal to plus or minus 1/2. புரியுதா உங்களுக்கு? செம்ம நல்லா பாருங்கள், நீங்களே போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ப்ளஸ் 2x இருக்குது, மைனஸ் எக்ஸ் இருக்குது, அப்போ இந்த எக்ஸ் வருது. ஓகேவா, இந்த ஸ்டெப்பை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் மைனஸ் 2x ப்ளஸ் எக்ஸ் வரும், அப்போ மைனஸ் எக்ஸ் வரும். இது a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி இல்லையா, அப்போ a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இதுவும் a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதால இது மைனஸ் இது ப்ளஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் எடுத்து இதை சிம்பிளிஃபை பண்ணி போட்டு பாருங்க. ஓகேவா, தேங்க்யூ.